இன்னைக்கு தை அமாவாசை எல்லாரும் படைச்சிட்டிங்களா? இனி நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னா, நீயும் ஐடியில் இருக்க, உங்கள் வீட்டுக்காரர் ஐடியில் இருக்காரு, 2 பேரும் நல்லா சம்பாதிக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த துருவிக்கிற வேலைன்னு கேட்டு கேட்டு காதெல்லாம் வலிக்குது. ஓகேவா? எல்லாரும் டெவலப்பராக இருந்தாலும் டெவலப்பராக இருக்கிற எல்லாரும் சிஓ ஆகிடுறது இல்லை இல்லையா? வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை செஞ்சிடணும். அதுக்கு ரொம்ப யோசிக்கலாம் கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், என் ஃப்ரெண்டு நந்தினி இருக்கா. அவன் நல்ல ஒரு மேனேஜிங் ஸ்கில் அவனுக்கு. எப்படி இப்போ காஃபியை போட ஆன் பண்ணிட்டு வாஷிங் மிஷின் ஆஃப் பண்ணணும், அந்த மாதிரி தான். ஒரு ஓசிடி பேஷண்ட்டுக்கு மேனேஜிங் வேலை விட்டு அப்படி இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக மேனேஜிங்கை பண்ணுவாள். விஜய் பிரியாவுக்கு டைமிங்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ண தெரியும். ஆன் டைம் முடிக்கிறதெல்லாம் அவகிட்ட கற்றுக்கணும். ரம்யாவோட பீனட் பட்டர் குக்கீஸ்க்கு உலகத்தில் வேறு ஈடு இணை வேறு எதுவுமே கிடையாது. பேக்கிங்கில் ஒரு வேலை அவள் போனான்னா அவள் ஃபீல்டில் அவள் தான் பிஸ்தா இருப்பாள். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் சொல்கிறேன். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யார் யாருக்கு என்ன ஸ்கில் இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாருமே ஐடியில் தான் வேலை பார்க்குறாங்க. ஆனால் நமக்குன்னு அடுத்த லைஃப் ஆஃப்டர் 40 இல்லை ஆஃப்டர் 50 நமக்குன்னு ஒன்று ரன் ஆகி அதுவே ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டமை எல்லாருமே க்ரியேட் பண்ணோன்னா லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும். ஒரு வேளை அதுக்கு ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகலைன்னா போனால் போயிட்டு போகுது. ஏன்னா எடுத்தோடனே 6 அடிக்கணும்னு இருக்கா என்ன? பட் ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கிளிக் ஆகும்.